ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாருஸ் டைரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக தான் இருக்கும். ஸோ நான் அதில் என்னென்ன திங்ஸ் வைக்க முடியுமோ அதை மட்டும் நான் ஸ்டாண்டு வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வச்சிட்ருக்கேன். கிச்சன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப்ஸ் இருக்கும். அதில் வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுருக்கேன். நான் வந்து அப்பப்போ நான் சமைச்சு முடித்ததுமே வந்து கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ஒரு வெட் கிளாத் வச்சு நான் வந்து தொடச்சி விட்டுருவேன் நல்லா. அதனால் வந்து எனக்கு ரொம்ப டீப் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் எனக்கு இருக்காது. இருந்தாலும் வந்து அந்த சைடில் வந்து ஸ்டாண்ட் அந்த ட்ரேலாம் வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் எடுத்துகிட்டு நல்லா ஃபுல்லாக நம்ம வந்து டீப் க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அந்த ஸ்டாண்டு ட்ரே எல்லாத்தையுமே வாஷ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதையும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ஸ்விட்ச் போர்டு இருக்குது. இதை வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அது எனக்கு கன்வீனியண்ட்டாகவும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சால் சொல்லுங்கள், அதை என்ன பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கர் வாங்கி அதை ஒட்டிடலாமா, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கேஸ் ஸ்டவ் வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நான் க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ அதை எல்லாமே ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து ஒரே மாதிரியாகவே இருந்தாலும் எனக்கு போர் அடிச்சிடும். அப்பப்போ நான் வந்து ஏதாவது மாற்றி வச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் அன்றைக்கும் பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்து ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலே அந்த செவத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆயிலாக இருந்தது. ஸோ அதையும் நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஹேண்ட் வாஷ் லிக்விட் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை நல்லா தெளித்து விட்டுட்டு அப்புறமா வந்து ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டேன். தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் அழுக்கு எல்லாமே போயிடுச்சு. அப்புறம் ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். அப்புறம் மேலே இருந்ததில் அந்த ட்ரே அப்புறம் அந்த ஸ்டாண்ட் எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடலாமேன்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன். நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டை வந்து இங்கேயே தான் இருந்தது, அதையும் எடுத்துகிட்டு நான் மறுபடியும் வச்சேன். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் இடம் மாற்றி வச்சா நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால் அரேஞ்ச் பண்ண எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் நான் வந்து கடைசியாக இடம் மாற்றி வச்சுட்டேன். இந்த லைட் பார்த்திங்கன்னா கீழேயே விழுந்துருச்சு. ஒட்டினது வந்து அது சரியாக ஒட்டாமல் அது கீழே இறங்கி வந்துருச்சு. சரி அதை சரி பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு அதையும் நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இந்த பிளாஸ்டிக் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் அதில் தூக்கி மேலே போட்டிருந்தேன். அப்புறம் வந்து இந்த செராமிக் கப்பெல்லாம் இதில் வச்சா கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டாண்ட் எடுத்து மறுபடியும் நான் கீழே வச்சுட்டேன். அப்புறம் இதெல்லாம் எடுத்து இந்த கப்பெல்லாம் வைக்கிறப்போ ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த ஸ்டாண்டுமே நான் அங்கே இருக்கும்போது பிளேட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து கீழே கொஞ்சம் ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால இதில் வந்து நான் தோசை கல் அப்புறம் சப்பாத்தி போடுற கல் எல்லாமே நான் இதிலே வச்சுட்டேன். இந்த ஸ்டாண்டு ஃபஸ்ட்டே வந்து கேஸ் ஸ்டவ் கிட்ட தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி இருக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து கிச்சன் ரைட் சைடில் ஷெல்ஃப்ஸ் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த ஷெல்ஃப்ஸில் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுற ஒர்க்கெலாம் இருந்தது. அதையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டில்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். மேலே உள்ளது வந்து பிளாஸ்டிக் ஜார்ஸ் தான்.
கீழே இருக்கிற மற்ற எல்லாமே கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான். ஷெல்ஃப்ஸ்லேயும் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஃபைனலாக வந்து கிச்சன் எப்படி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. இதுவும் எனக்கு செட் ஆகலைன்னா அதை நான் மாற்றி வைப்பேன். அப்படி நான் மாற்றி வச்சேன்னா அதையும் எடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.